மதுரை ராமகிருஷ்ணன் ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், வீடியோ ஜாக்கி. நேம் அண்ட் பேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனர் என்ற முறையில் பிராண்டிங் மற்றும் நிகழ்ச்சி மேலாண்மை துறையில் முக்கிய இடம் பிடித்துள்ளார். மதுரையில் பிறந்த இவர் சுகிசிவம் போன்றோரால் ஈர்க்கப்பட்டு சிறு வயதிலேயே பேச்சுத் திறனை வளர்த்துக் கொண்டார். கணிப்பொறி அறிவியல் பட்டம் MBA முடித்த பிறகு சன் நெட்வொர்க்கில் தொகுப்பாளராகவும் நகைச்சுவை மற்றும் ஊக்கமூட்டல் பேச்சாளராகவும் புகழ் பெற்றார். கலக்கப் போவது யாரு, அசத்தப் போவது யாரு வெற்றியாளராக? இளைய பாரதி, தமிழ் தென்றல் என பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். புத்திசாலித்தனத்தால் மக்களை ஈர்க்கும் இவரை ரோட்டரி மாவட்டம் 3233 அன்புடன் மேடைக்கு அழைக்கிறது. ஆகா, எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். அண்ணா இப்பெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னா கைதட்ட வேணும். நீங்க மிரண்டு போய் பார்க்கப்படாது. எனக்கு பக்குன்னு இருக்கு, ஏன் வேஸ்ட் கீட்டி சரியா கட்டலையா, ஏன் இப்படி உங்க முறைச்சு பாக்குறாங்களே அப்படின்னு நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். நல்ல இந்த காலை நேரத்தை ஒரு அழகான ஒரு கருத்துரையாடலோட நல்ல ஒரு கருத்துக்களை உருவாக்கணும், எங்களுடைய மக்களுக்கு மனதுல ஒரு நல்ல விஷயத்தை விதைத்து விட முடியாதான்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு இந்த நிகழ்வை, த மேஜிக் இயரை நவரத்னா குடும்பத்தோடு இணைந்து பயணிப்பதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னப்பா கன்ஃபியூஷனா இருக்கீங்களா? பதட்டப்படாதீங்க, விஜய் மாதிரியா இருக்கியா? சிறப்பு. கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த ரோட்டரி குடும்பத்தில் ஒரு வார்த்தையாக இன்றைக்கு நாங்கள் இணைந்ததுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்துல சார் நல்ல சந்தோஷமா ஒரு அரை மணி நேரம் ஹாப்பியா பேசிட்டு போறோம். ஏன்னா கருத்துனால இன்னைக்கு நிறுத்தின்றாங்க. கரெக்டா, நம்ம கருத்தெல்லாம் சொல்ல போறது இல்ல. வரும்போதே நேத்திக்கு ஒரு இடத்துல சேலத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி சார், பேசிட்டு இருக்கும் போதே ஒரு அக்கா எங்களை பார்த்தப்ப சொன்னாங்க, தம்பி நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் 1 நிமிட கதை சொல்றீங்கல்ல அப்படின்னாங்க. ஆமாக்கா அப்படின்னு. நீங்க எங்க வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவீங்க தம்பி அப்படின்னுச்சு. வீட்டுக்காரர் மாதிரி பேசுவேனா? ஏங்க உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா பேசுவாரா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல தம்பி, யாரு பேசுறாங்களோ இல்லையா அவர் பாட்டு பேசினே இருப்பாரு, யாரு கேட்கலாம் அவர் பாட்டு. இதுக்குதான் அந்த மேம் சந்தோஷமா கைதட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பாரதியார் கவிதையெல்லாம் சொன்னேன்னு, அப்பெல்லாம் அதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. ஆனா எனக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி பேசுறது ஒரு பெரிய சந்தோஷம் சார். ஏன்னா சன் டிவில இந்த நாள் இனிய நாள்னு ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. நாங்க பேசுற இந்த நாள் இனிய நாள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி நாங்க பேசுறோம்ல, இப்படி ஒவ்வொருத்தர் ஃபேஸ் பார்த்து பேசுறோம்ல சார், சந்தோஷமா இருக்கும். இந்த கால நேரத்துல இப்படி ஒவ்வொருத்தருடைய முகம் பார்த்து பேசுறது தான் மகிழ்ச்சியே. எங்களுக்கு ஷூட்டிங்லாம் எப்படி நடக்கும்னா, இப்படி உட்கார வச்சிருவாங்க ஒரு சேர்ல, ஒரு கேமராமேன் முன்னாடி இருப்பார், பின்னாடி கிரீன் மேட் ஸ்டூடியோன்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த பச்சை கலர்ல ஒரு ஸ்கிரீன் போட்டு கிரீன் மேட் ஸ்டூடியோ இருக்கும். ஒரு கேமராமேன் முன்னாடி இருப்பாரு. அவரு சிரிச்சாருன்னா நான் பேசுறது நல்ல விஷயம்னு அர்த்தம். அவர் முறைச்சு பார்த்தாருன்னா நம்ம பேச்ச முடிச்சுக்கணும்னு அர்த்தம். இப்ப அவர் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணது பூரா வச்சு பேசிட்டு இருக்கேன். அவரு முறைச்சு பாக்குறாரு. நான் பேசி முடிச்சுட்டு சொன்னேன், ஏன் சார் நீங்க சிரிச்சீங்கன்னா தான் அது நல்ல ஜோக்கு, இப்படி முறைச்சு முன்னாடி இருந்து முறைச்சு பாத்தீங்கன்னா நான் என்னன்னு நினைக்கிறதுன்னு. அவன் கிட்டக்க கியா பத்தாயே आपका क्या बोलती है बोलती है வா, ஹிந்திக்காரர் வச்சுக்கிட்டு அரமணை அப்படினாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். நல்ல இப்படி சிரித்த முகங்களோட. அதாவது அமெரிக்க நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, ஆல் அமெரிக்கன்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் அதர்ஸ் ஆர் கேனிபல்ஸ். நாங்க மனிதர்களை தின்னக்கூடிய காட்டுவாசிகள். அரபு நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரபு மொழியை கேட்க தெரியாதவர்கள் செவிடுன்னும் அரபு மொழியை பேச தெரியாதவர்கள் ஊமைனும் அரபு நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய தாய்மொழியாம் தமிழ் மொழி என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு கற்றுக் கொடுத்தது. எல்லாரும் நம்ம மக்கள் யா, எல்லாரும் நம்மளுடைய உறவுகள் யான்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறவுகளின் சங்கமமாக இந்த நவரத்ன, இது நவரத்னம் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரத்தினங்கள் தான்.
அப்படியான நவரத்ன திருவிழாவில் த மேஜிக் இயர் ரோட்டரி, என்னப்பா நான் அடிக்கடி சொல்லுவோம், ரோட்டரி மேடைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எத்தனை மேடைகள்ல பேசியிருந்தாலும் ரோட்டரியில பேசுறது என்ன மகிழ்ச்சினா, தரமான கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேசுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரோட்டரி ரோட்டரி இது சமூகத்துக்கு கிடைத்த லாட்ரி. ரோட்டரி இது சமூகத்துக்கு கிடைத்த லாட்ரி. நம்மை சார்ஜ் செய்து கொள்ளக்கூடிய பேட்டரி, நம்மை சார்ஜ் செய்து கொள்ளக்கூடிய பேட்டரி, சேவகர்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி, சேவகர்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி, யாராலும் அழிக்க முடியாத ராக் ட்ரீ இந்த ரோட்டரி. யாராலும் மேடைக்காக மட்டும் சொல்லல, எனக்கு பர்சனலா ரோட்டரியோட நிறைய கனெக்ஷன் சார். நான் வந்து இந்த கொரோனா டயத்துல எல்லாருக்கும் மொபைல் போன் வழங்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் மொபைல் போன் தேடி தேடி நான் வழங்கிட்டு இருந்தோம். அதுல ஒருத்தர் நடுவீரப்பட்டுன்னு தாம்பரத்துக்கிட்டக்க ஒரு ஊர், அதுல ஒருத்தவங்களோட வீடு எரிஞ்சு போச்சு. அந்த பையனால படிக்கவே முடியல, வீடு எரிஞ்சிருச்சு, குடிசை வீடு எரிஞ்சிருச்சு. அப்ப தாம்பரத்துல ரோட்டரி கிளப்பினுடைய பிரசிடென்டா இருந்தாங்க மிஸ்ஸஸ் உஷா மேம் இருந்தாங்க, உஷா அஜித் மேம். அவங்க கிட்ட போய் முறையிட்டு சொன்னோம், மேம் இந்த மாதிரி ஒரு பையனுடைய வீடு எரிஞ்சிருச்சு மேம்னு. அவங்க டாக்டர், அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர், மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே கேட்ட மறுநாளே கார்ல கிளம்பி அந்த கள ஆய்வு பண்றதுக்காக போனாங்க. ஆனா அந்த கார் அங்க போக முடியல, அந்த கிராமத்துக்கு போக முடியல. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த மேம்கே ஒரு 55 இயர்ஸ். அவங்க 2 வீலர்ல, அவங்க வந்தவங்க யாரோ ஒருத்தரை நிப்பாட்டி அவங்க 2 வீலர்ல ஏறி போய் கள ஆய்வு பண்ணி உடனே ஒரே வாரத்துல அவங்களுடைய வீட்டையும் கட்டி கொடுத்து அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ரோட்டரி மூலமாக செய்து கொடுத்தாங்க. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிட்டே போலாம் சார். நான் வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தார், சார் உங்களுடைய கர்ணன் வீடியோ பார்த்தேன் சார், கர்ணனை பத்தி நீங்க பேசின வீடியோ பார்த்தேன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்னு சார் வந்தப்பயே சொல்லிட்டே இருந்தாங்க. கர்ணனை பத்தி சொல்லுவாங்க, கண்ணதாசன் ஐயா தான் எழுதினார், மழை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையோ 3 மாதம், பசு கொடுக்கும் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம், நாணி சிவந்தன நங்கையரின் கண்கள், நற்பொருளை தேடி சிவந்தன நாவலரின் கால்கள், நாடுதோறும் நடந்தே சிவந்தன பாவலரின் கால்கள், கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானேன்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு இந்த 2025ல கர்ணன் ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் இருப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பில்லை. கரெக்டா? ஒருத்தரால் அப்படி இருக்க முடியாது. ஆனால் ஒருவரால் கர்ணனாக இருக்க முடியாது, ஒவ்வொருவரும் கர்ணனாக இருக்க முடியும் என்று காமித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கமாக ரோட்டரி இயக்கம் இருக்கிறதுன்றதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த குடும்பத்தில் இன்னைக்கு எனக்கு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, பெரிதினும் பெரிது கேள்னு. கரெக்டா மேம்? ஆக்சுவலா நான் ஒரு 2 தலைப்பு கொடுத்து இதுல எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்கன்னு. சார் என்ன பண்ணிட்டாரு, 2 தலைப்பையும் மெர்ஜ் பண்ணி ஒரே தலைப்பா கொடுத்துட்டார், பெரிதினும் பெரிது கேள். இந்த வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதுல என்றதையே பெருசா நினைங்கப்பான்னார் பாரதி. நினைக்கிறதே பெருசா நினைங்கப்பான். இன்னைக்கு ஏன் தெரியுமா பாதி பேர் ஜெயிக்கவே மாட்டான், நினைக்கிறதே பெருசா நினைக்க மாட்டாங்க சார். ஒரு 3 பேர் கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க. நல்லா கேளுங்க, 3 பேர் கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க. கப்பல் நடுவுல நின்றுச்சு. 3 பேர் கடவுளை நோக்கி தவம் இருந்தான். கப்பல் நின்றுச்சு, ஏன்னா ஏதாவது காப்பாத்துங்க. நாட்டினோட கடவுள் வந்தார். ஒருத்தன்ட்ட கேட்டாரு, உனக்கு என்னப்பா வேணும்? சார் கப்பல் நின்றுச்சு, நீ எப்படியாவது காப்பாத்துங்கன்னா. கடவுள் சொன்னாரு, உனக்கு என்ன வேணும்? என் வீட்டுக்கு போகணும், எங்க நாட்டுல என் வீட்டுக்கு போகணும். அப்படி வரந்து கொடுத்தாரு. கப்பல்ல இருந்து மறைஞ்சா, அவங்க வீட்டுக்கு போயிட்டான். 2வது இருந்தவன் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்? நானும் என் வீட்டுக்கு எப்படியாவது போயிடணும். வரம் கொடுத்தாரு. 2வது இருக்கிறேன், மறைஞ்சிட்டான். 3வது நம்ம ஆள் இருந்தான். கடவுள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. தனியா கப்பல்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, போன 2 பேரும் திரும்ப வரணும்னா. முடிஞ்சா? நம்ம ஆளு ஏன் முன்னேற மாட்டான்னா, அவனும் ஜெயிக்க மாட்டான், இருக்கிறவனையும் விட மாட்டான். அனுபவிச்சு கை தட்டுறாங்க. என்ன ஏன் ஜெயிக்க மாட்டான்னா, அவனும் ஜெயிக்க மாட்டான். சார் என் ஃப்ரெண்டோட, நான் மதுரைக்கு போயிருக்கேன். என் கூட படிச்ச பையன் ஒரு மதுரையில, எங்க ஊர் கிராமம். இப்ப அந்த பக்கமா போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி மழையாவும் இருக்கு, வெளியே போக முடியாது. நம்ம என் கூட படிச்ச ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல தானே இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போறேன். அவங்க வீடு பார்த்தா ஓட்டு வீடு. இத்தனைக்கும் அவனுக்கு வயல்வெளியெல்லாம் நல்ல பெரிய பணக்கார வீட்டு பையன் தான். ஆனா வீடு மட்டும் ஓட்டு வீடா வச்சிருந்தான். வீட்டுக்குள்ள மழை ஒழுகுது. இதுக்கு வெளியவே நின்றுக்கலாமேன்ற அளவுக்கு வீடு ஒழுகுது. நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா வீடு இப்படி ஒழுகுதேடா, ஓட்டை மாத்த வேண்டியதானே அப்படின்னே. ஓடெல்லாம் மாத்தி சரி பண்ண வேண்டியதானே. இப்ப எப்படி சரி பண்றது? அதான் மழை பெய்யுதுல அப்படின்னா. இப்ப மழை பெய்யுதுடா, இந்த ஏப்ரல் மேல எல்லாம் சரி பண்ண வேண்டியதானே. இப்ப எதுனா ஏப்ரல் மேல சரி பண்ண. அவன் சொன்னா,
ஏப்ரல் மேலதான் மழை பெய்யாதுல்ல. அப்புறம் அதை சரி பண்ணி என்ன, இவன் வாழ்க்கை முழுக்க ஓட்டோட்டே வாழ்க்கை நடத்துவான். அதனாலதான் சொன்னாங்க, நீ ஏழையாக பிறந்தால் அது உன் குற்றம் அல்ல, ஆனால் ஏழையாக இறந்தால் அது உன்னுடைய குற்றம் தான். கரெக்டா? தரித்திரம் வேற சார், தரித்திர புத்தின்றது வேற. தரித்திர புத்தி சில பேர்லாம் ஏன்பா வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்கன்னா, அவன் கேட்கறதுக்கே தெரியாது, என்ன கேட்கறதுன்னு தெரியாது. லாட்டரியில உனக்கு எவ்வளவுப்பா வேணும் அப்படின்னா அதிகபட்சம் 50 லட்சம் கண்ணுவான். 50 லட்சத்தை வச்சு நீ என்னடா பண்ண போறான்னா 50 லட்சத்துக்கு இன்னொரு 50 லட்சத்துக்கு லாட்டரியா வாங்குவேன் சார். தவிர என்ன கேட்கறதுன்னு தெரியாது. கும்பகோணத்துல ஒரு தாத்தா இருந்தார். இந்த தாத்தாக்கள்லாம் அந்த காலத்து கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா வெத்தலை செல்லம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. கரெக்டா சார்? தாத்தா வந்து வெத்தலை பெட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு தாத்தா இந்த வெத்தலை பெட்டியை திறந்து பார்ப்பாரு. அவங்களுக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கும், இந்த வெத்தலையில பாத்தீங்கன்னா நல்ல வெத்தலையா இருக்கும்ல, அதெல்லாம் அடுத்த வேலைக்கு வச்சு போன்னு எடுத்து வச்சுட்டு, காம்பு அழுகி போனது, ஓரம் நெருங்கி போனது, அதெல்லாம் பிச்சு இதை இப்ப சாப்பிட்டுட்டு நல்ல வெத்தலைய அடுத்த வேலைக்கு வச்சுப்போம். இது நிறைய பேர் பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல வெத்தலைய அடுத்த வேலைக்கு. இந்த பெண்கள் வந்து வீட்டுல நல்லா வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா நல்ல காயெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சமைக்க மாட்டாங்க. அழுகி போன கேரட்டு, ஓரம் கருகி போன முட்டைக்கோசு, கத்திரிக்காயில வாடி போன கத்திரிக்காய், இதெல்லாம் இப்ப சமைச்சிருவோம். அடுத்த வேலைக்கு திறந்தா இவங்களுக்காகவே வாடி போன கத்திரிக்காய் 4 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி அந்த தாத்தாக்கு வாடி போன வெத்தலையா 4 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே அந்த மனுஷனால நல்ல வெத்தலையை சாப்பிடவே முடியாது. எப்ப எடுத்தாலும் அழுக வெத்தலை. ஏன்னா மைண்ட் செட், அவருடைய மைண்ட் செட் நல்லதான் அடுத்த வேலைக்கு வச்சுப்போம், நல்லதான் அடுத்த வேலைக்கு வச்சுப்போம். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் நல்லதை சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் போய் சேர்ந்தார். அழுக வெத்தலையா சாப்பிட்டா என்ன ஆகாது, போய் தானே செய்வார். போய் சேர்ந்தார். ஒரு சில கம்யூனிட்டில என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்துல அவரை உட்கார வச்சு எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் சரி பண்ணிட்டு வாயில வெத்தலை வைப்பாங்கல்ல. அப்ப இந்த புரோகிதர் என்ன பண்ணாரு, நல்ல வெத்தலைய கொண்டு போய் அவருடைய வாயில வச்சாரு. பேரன் ஓடி வந்தான், எங்க தாத்தாக்கு நல்ல வெத்தலையெல்லாம் பிடிக்காது, அழுகு வெத்தலை தான் பிடிக்கும்னு கடைசியில கொண்டு வந்து அழுகு வெத்தலைய வச்சிருவோம். இப்ப வாழ்க்கை என்ன பண்ணா, நம்ம நல்லதை கேட்கும் போது மட்டும்தான், பெரிதிலும் பெரிது கேட்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு பெரிதான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கு. சார், ஒரு சின்ன பையன் ஸ்ரீலங்கால ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஒரு பட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் நடக்குது. இந்த பையன் போய் பார்த்தான், ஒரு பெட்டிக்குள்ள கருப்பு கலர் துணி போட்டு ஒருத்தர் உள்ளர போறாரு. இவன் ஆச்சரியத்தோட போய் கேட்டான், இது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கேமரா, உள்ள போய் பாக்குறியா அப்படின்னு. அந்த பையனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, நான் போய் பாக்குறேன் என்னன்னு. உள்ள போய் பார்த்தான், இந்த உலகமே அந்த பெட்டிக்குள்ள தெரியுது. உலகமே தெரியுதே. ரெயின் அப்படின்னாரு. அந்த தொப்பி போட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. ரெயின் அப்படின்னாரு. உடனே மழை பெஞ்சிச்சு. இவன் ஆச்சரியத்தோட பார்த்தான், ரெயின் சொன்னோடனே மழை பெய்யுது. பிகாஸ் ஐ எம் த டைரக்டர் ஆஃப் திஸ் பிலிம் அப்படின்னாரு. அந்த 7 வயது சிறுவன் முடிவெடுத்தான், ரெயின் என்று சொன்னவுடன் மழை வர வைக்க முடியும், அவர் பேர் இயக்குனர் என்றால் இந்த உலகத்தையே ஒரு பெட்டிக்குள் அடக்க முடியும், அந்த பெட்டியின் பெயர் கேமரா என்றால் நான் ஒரு கேமராமேனாக, நான் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த 7 வயது சிறுவன் தான் பிற்காலத்தில் தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட பாலு மகேந்திரா என்கிற மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வந்தார், மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளராக வந்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில நினைக்கும் போதே பெருசா நினைக்கிறேன், இப்படி வரணும்பா, நானு இப்படி வரணும்பா. சார், இப்ப எந்த ஒரு விழா ஆரம்பிச்சாலும் ஒரு விளக்கேத்துவோமா, விளக்கேத்தி ஆரம்பிப்போம்ல. ஜென்ரலா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன், இந்த விளக்கேத்துறதுக்கு என்ன வேணும்? வீட்டுல எல்லாம் விளக்கேத்துவோம்ல, கரெக்டா மேம்? விளக்கேத்த என்ன வேணும்? என்ன திரி விளக்கு. மேடம், ரோட்டரி கிளப்பில் ஒரு ஜிடி நாயுடு இருக்காங்க பாருங்க, விளக்கு தாங்க வேணும் விளக்கேத்துறதுக்கு. என்ன திரி, தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ், தீ, கரெக்டா? என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திரி தீ. என்னை திருத்தி கொண்டால் நான் விளக்காக ஒளிர முடியும்ன்றத ஒரு சாதாரண விளக்கு நமக்கு கடத்திட்டு போகுது. என்ன திருத்திக்கணும்பா, என்ன திருத்திக்கணும்பா. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய எண்ணங்கள்ல சின்ன சின்ன திருத்தங்களை கொண்டு போது வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நம்மால கொண்டு வந்துட முடியும். சார், ஒரு சின்ன பையன் போய் அப்பாட்ட கேட்கறான், அப்பா விளையாடுப்பான்றான். அவங்க அப்பா நியூஸ் வாசிக்கிட்டு இருக்காரு, பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, தொந்தரவு பண்ணிட்டே இருக்காண்டா, வந்து விளையாடுப்பான் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்னு அவர் என்ன பண்ணாரு, நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கம் பார்த்தாரு, ஒரு கொரியர் கம்பெனியினுடைய விளம்பரம் இருந்துச்சு. அதை அப்படியே 10 இதை கிழிச்சு அந்த பையன்ட்ட போட்டு, போ இந்த உலக வரைபடத்தை சரி பண்ணி கொண்டு வா, உன் கூட விளையாடுறேன்டாரு.
உலக வரைபடத்தை சரி பண்ணி கொண்டு அவன் கூட விளையாடுறேன். அந்த பையன்ல 10 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டான். இந்தாப்பா அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியம், நம்ம பையனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு, நமக்கே இவ்வளவு கிடையாது, இவனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு அப்படின்னு இவருக்கு ஆச்சரியம். இவர் கேட்டார், ஏண்டா எல்லாமே உனக்கு தெரியுமா, உலக நாடுகள் எல்லாமே உனக்கு எங்கெங்க இருக்குன்னு தெரியுமா, 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். அவன் சொன்னா, அதெல்லாம் இல்லப்பா, நீ அந்த பேப்பரை கிழிச்சேல, அப்ப அந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய முகம் இருந்துச்சு. எனக்கு ஆப்பிரிக்கா எங்க இருக்குன்னு தெரியாது, அண்டார்டிகா எங்க இருக்குன்னு தெரியாது, ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு தெரியாது, மூக்கு எங்க இருக்குன்னு தெரியும், வாய் எங்க இருக்குன்னு தெரியும், கண் எங்க இருக்குன்னு தெரியும். நான் ஒரு தனி மனிதனை சரிப்படுத்தினேன், இந்த உலகம் தானாய் சரியானது. ஒரு மனிதனை நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஹையா, என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது பான் சார். இன்னைக்கு நீங்க சாதாரணமா யாரையாவது ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, இயல்பு வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க என்ன சார் சொல்லுவாங்க, நல்லா இருக்கேங்கன்னு சொல்லி பாருங்களேன். நீங்க சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தர் போய் நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்ப்பா, சந்தோஷமா இருப்பேன்ப்பா, மகிழ்ச்சியா இருக்கேன், அவன் மூஞ்சி சின்னதாயிடுது. அது எப்படி ஊரெல்லாம் கொரோனால இருக்காங்க, இவன் மட்டும் நல்லா இருக்கானா, அவங்க மூஞ்சி சின்னதாயிடுது. இப்ப எல்லாருமே சொல்ற பதில் என்னன்னா, ஏதோ இருக்கேங்க, கரெக்டா. சில பேர் சொல்லுவாங்க போயிட்டு இருக்குங்க, இன்னும் சில பேர் உங்க புண்ணியத்துல இருக்கேங்க அப்படின்னா. நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், இதுல நீ இருந்துட்டேன்னா நான் என்னடா பண்றேன் இருக்கோம். இப்ப வாழ்தலுக்கும் இந்த இருத்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்னாங்க. ஆங்கிலத்துல வாழ்தலை 3ஆ பிரிச்சான். லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்னாங்க. மனிதர்கள் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும், கரெக்டா, மரம் இருக்கும். இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் எங்க தெரியுமா வாழ்வோம்? வீட்டுல வாழ்வோம், ஜெயில இருப்போம். யாராவது ஒருத்தராவது வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப எங்க இருப்போம்னா ஜெயில இருப்போம். எங்க வாழ்வோம்னா வீட்டுல வாழ்வோம். இந்த ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம், தாழ்பால். இந்த தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தால் அது சிறைச்சாலை. நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு, நம் எண்ணங்களை நாமே கட்டுப்படுத்தி கொண்டால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் எண்ணங்களை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரோ, உறவுகளில் இருக்கக்கூடிய யாரோ, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ, யாரோ ஒருவர் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டே வந்தால் நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் வாழ்கிறோமா இருக்கிறோமான்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். சார், கிரிக்கெட் எத்தனை பேர் பார்ப்பீங்க? கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும்ல சார், கரெக்டா? நான் எங்க ஊர்ல இருந்து ஒரு தாத்தா வந்திருந்தார் வீட்டுக்கு. எங்க வீட்டுல ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. என் பையன் ரொம்ப இந்த கிரிக்கெட்டை ரொம்ப விரும்பி பார்ப்பான். எங்க தாத்தா கேட்டாரு, என்னடா அது முட்டா பசங்க விளையாட்டா இருக்கு அப்படின்னாரு. அந்த தாத்தா ஊர்ல இருந்து, ஏன் தாத்தா அப்படின்ன, அறிவு இருக்கிற எவனாவது நல்ல இந்த பந்துல எச்சிய துப்பி வெள்ளை கலர் பேண்ட்ல தொடப்பானாடான்னாரு. என் பையனுக்கு அதுக்கு பதில் தெரியல. அந்த தாத்தா அந்த கிரிக்கெட்டை அவருடைய பார்வை. நான் இந்த கிரிக்கெட் எப்படி தெரியுமா சார் பாக்குறேன்? நீங்க கிரிக்கெட்ல பாருங்களேன், ஒருத்தர் ஜெயிக்கணும்னு வராரா, பேட்ஸ்மேன் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு வராரா, அவர் அவுட் ஆக்கணும்னே எய்த்தாப்புல ஒருத்தவங்க வராங்க, கரெக்டா? நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வந்தாலே நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக ஒருத்தர் எப்பயுமே காத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப நாம ஜெயிக்கணும்னு வராங்க, பேட்ஸ்மேன் ஜெயிக்கணும்னு வராங்க, விளையாடணும்னு வராங்க, அவர் அவுட் ஆக்குறதுக்கு ஒரு பவுலர் வராரு. சுத்தி இந்த ஃபீல்டர்ஸ் 11 பேர் எதுக்கு சார் வந்தாங்க? ஜெயிக்கணும்னு நாம மட்டும்தான் நிப்போம். அவுட் ஆக்கணும்னு ஒருத்தர் வர்றாங்கல்ல, அவனுக்கு துணைக்கு எப்பயுமே ஒரு 11 பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு 11 பேர் எப்பயுமே இந்த உலகத்துல காத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, இப்ப நம்ம ஜெயிக்கணும்னு வந்தோம், நம்மளை அவுட் ஆக்குறதுக்கு ஒரு பவுலர் வந்தாரு, கரெக்டா? அவுட் ஆக்குறதுக்கு ஒரு பவுலர் வந்தாரு, சுத்தி ஒரு 11 ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் நம்மளை தோக்கடிக்க போறாங்களான்னா சத்தியமா கிடையாது. நம்ம கூட ஒருத்தர் ரன்னர்னு வருவான், இப்படி ஓடி வர்ற மாதிரி வந்துட்டு அப்படி ஓடி போயிடுவான், நம்ம அவுட் ஆயிடுவோம். இப்ப என்ன பண்ணா, எதிரிகளிடம் மட்டுமல்ல நண்பர்களிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரிக்கெட் நம்ம கத்துக் கொடுத்துட்டு போகுது. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஒரு 4000-5000 ஆடியன்ஸ் இருந்து ஓன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க 4 அடிச்சாலும் கத்துவான், 6 அடிச்சாலும் கத்துவான், அவுட் ஆனாலும் கத்துவான். என்ன பார்த்தோம்னா, இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும்,
தாழ்ந்தாலும் ஏசும். உலகத்தினுடைய சொற்களை எவன் ஒருவன் காதில் வாங்கி கொள்ளாமல் தனது கருத்தில் உண்மையாக இருக்கானோ அவனாலதான் செஞ்சுரியை நோக்கி போக முடியும்ன்றத கிரிக்கெட் கத்து கொடுத்துட்டு போகுது. கடைசியா ஒவ்வொரு பாலுமே அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகணும் தானே போடுறாங்க, கரெக்டா? ஏதாவது ஒரு பவுலராவது பேட்ஸ்மேன் 6 அடிக்கட்டும் நான் பால் போடுறாங்க, எல்லா பாலுமே பேட்ஸ்மேன் அவுட் ஆகணும்னு தான் போடுறாங்க. ஆனா எவன் ஒருவன் அந்த மட்டையை சரியான அளவில் வைத்து கொண்டு சமாளிக்கிறானோ அவனால மட்டும் தானே செஞ்சுரியை நோக்கி போக முடியுது. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நமக்கான போராட்டங்களுக்காக மட்டும்தான் படைக்கப்படுகிறது. யார் ஒருவன் தன்னம்பிக்கை என்கிற ஒரு மட்டையை கையில் வைத்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையில செஞ்சுரியை நோக்கி போறான்றத கிரிக்கெட்ன்ற விளையாட்டு தனி மனித வாழ்க்கையில கடத்திட்டு போகுது. எல்லாத்துலயுமே பெரிதா நினைக்கணும் சார். இப்ப பிசினஸ்லயே வள்ளுவர் அழகா சொல்லுவார், பிசினஸ் லைஃப் எப்படிப்பான்னு தமிழ் கத்து கொடுக்குது. ரோட்டரியில பெரிய பங்களிப்பு என்னன்னா, ரோட்டரியினுடைய பெரிய வெற்றி என்னன்னா, நம் துறையை சார்ந்த இன்னொரு துறை நண்பர் நமக்கு நண்பர் ஆவாங்க, கரெக்டா சார்? ஒரு பில்டர் இருப்பாங்க, அவர் சார்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் விற்கிறவர் அவருக்கு நண்பரா வந்து சேருவார். இது ரோட்டரிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். இத வள்ளுவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றார். வினையால் வினையாக்கி கோடல், யானையால் யானை கவர்ந்தற்றுன்னுவார். எப்படி தெரியுமா தொழில்ல ஜெயிக்கணுமா? ஒரு யானையை வைத்து இன்னொரு யானையை எப்படி பிடிக்கிறாங்களோ அப்படி உங்கள் தொழில் சார்ந்த மனிதர்களை, உங்கள் தொழில் சார்ந்த நண்பர்களை நீங்கள் நண்பர்களாக்கி கொள்ளும் போது உங்கள் தொழில் யானையை போல் மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலையை கொண்டு வரும்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை ரோட்டரி இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தொழில் சார்ந்த நண்பர்களாக தொழில் ரீதியான வெற்றியை ரோட்டரி கொடுத்துட்டே இருக்கு. இப்ப இந்த வெற்றி தொழில் எப்படி தெரியுமா வெற்றி கிடைக்கும்? எந்த வேலை வேணாலும் நீங்க பாருங்க. அதாவது ஒரு அழகான ஒரு கோட்ஸாக தான் சொல்லுவாரு, நீங்கள் தெருவை கூட்டக்கூடிய வேலையை செய்கிறீர்களா? ஒரு பீத்தோவன் எப்படி சிம்பனி வாசிப்பாரோ அப்படியான அர்ப்பணிப்போடு நீங்கள் தெருவை கூட்டக்கூடிய வேலையை செய்தால் உங்கள் வேலையும் ஒரு சிம்பனி தான். நாங்க 2 வகையா வேலை செய்யலாம் சார், 2 வகையா வேலை செய்யலாம். ஒண்ணு கடமையை செய்யறது, இன்னொன்னு கடமைக்கு செய்யறது, கரெக்டா? எங்க ஊர்ல 100 நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு. எங்க வீட்டுக்கு எய்தாப்புல ஒருத்தன் குழி தோண்டிக்கிட்டே வந்தான், பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த குழியை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தன் தோன்றான், ஒருத்தன் மூடுறான், தோன்றான் மூடுறான், தோன்றான் மூடுறான், தோன்றான் மூடுறான். 1 கிலோமீட்டருக்கு இப்படி பண்ணாங்க. நான் போய்கிட்ட என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, நாங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்தோம், 3 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, மரம் நடுறதுக்கு 3 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் குழிய தோண்டணும், நடுவுல ஒருத்தன் மரத்தை நடணும், 3ஆவதா குழிய இவர் மூடணும். மரம் நடுறவே இன்னைக்கு லீவு. அதுக்காக நாங்க எங்க வேலையை பார்க்காம இருக்க முடியாது. நான் குழிய தோண்டுவேன், அவர் குழிய மூடுவாரு, முடிச்சுட்டு நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு போவோம். இது கடமைக்கு செய்யறது. கடமையை செய்தல்னா என்ன தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. இந்த பாவை விளக்கு இப்படி பொட்டு வைக்கிற மாதிரி சிற்பம் இருக்கும், ஒரு சிற்பம் செய்யறாரு. அந்த கோயிலுடைய தர்மகத்தா வந்து அந்த சிற்பத்தை பாக்குறாங்க, பக்கத்திலேயே அதே மாதிரியே அப்படியே அச்சு அசலா இன்னொரு சிற்பம் இருக்கு. இவர் கேட்கிறாரு, 2 சிற்பத்தையும் கோயில்ல வைக்க போறீங்களா? ஒரு சிற்பத்தை தான் வைக்க போறேன், இந்த சிற்பம் சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால நான் ஒரே சிற்பத்தை தான் வைக்க போறேன். சிதிலம் அடைஞ்சிருச்சா? அதை பார்த்தா அப்படியே அழகா இருக்கு, இதுல என்ன சிதிலம் அடைஞ்சிருச்சு, நல்லா தானே இருக்கு, இதுல என்ன சிதிலம் அடைஞ்சிருக்கு? இல்ல, பெண்கள் வந்து கூந்தல் பின்னுறாங்கல்ல பின்னாடி, அந்த காலத்துல பெண்கள் கூந்தல் ஒண்ணு இருந்துச்சு, அதை வந்து பின்னுவாங்க அந்த காலத்துல. அந்த சிற்பம் செய்யறப்ப இப்படிலாம் சிரிச்சு என்னை மாட்டி விடக்கூடாது, அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல அப்படி அந்த கூந்தலை பின்னும் போது 3 பின்னல் போட்டு பின்னுனாங்கன்னா கடைசியா முடிக்கும் போது 3 முடிப்பு போட்டு முடிப்பாங்க. நான் இந்த சிற்பம் செய்யும் போது 3 பின்னல் போட்டு 2 முடிப்பு போட்டு முடிச்சிட்டேன், அது சிதிலம் ஆயிடுச்சு, அதனால நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். இப்ப அந்த தர்மகத்தா கேட்டாரு, இந்த சிற்பத்தை எங்க வைக்க போறீங்க? கோயில் கோபுரத்துல 80 அடி கோபுரத்துல 80வது அடியில இந்த சிலையை வைக்க போறேன். அவர் சிரிச்சார். 80 அடி கோபுரத்துல 80வது அடியில இருக்கிற சிற்பத்துல பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல கூந்தல் 3 பிணல்ல இருக்கா 2 பிணல்ல இருக்கான்னு யாருக்கு தெரிய போகுது? இது யாருக்கு தெரிய போகுது? இதுக்காக நீ இன்னொரு சிற்பம் செஞ்சியா 8 மாசம் உழைச்சு? இது யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு தெரிய போகுதுன்னாரு. அந்த சிற்பி சொன்னார், எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, என்னுடைய வேலை தவறாக இருக்குன்னு எனக்கு தெரியுமே,
நான் அடுத்தவர்களுக்காக வேலை செய்யவில்லை, நான் எனக்காக இந்த வேலையை செய்கிறேன் அந்த சிற்பி சொன்னார். நம்மளுடைய வேலைகள்ல எப்பொழுதுமே பெரிதினும் பெரிது கேள்வி, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறது தாங்க வேலையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்தவர்களை எப்படினாலும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், ஆனா எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல, அதுதான் வேலையில பெரியது. குடும்பத்துல எதுப்பா பெரியதுன்னாங்க. கடவுள் ஒரு நாள் போனாராம், உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்ப்பா, உங்க வீட்டை விட்டு இன்னைக்கு நான் போறேன், உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும் கேளுன்னு. நம்மால சொன்னாரு, நானா முடிவெடுத்துட முடியாது, எதையுமே நானா முடிவெடுக்க முடியாது, எங்க வீட்டுல கேட்டுதான் நான் முடிவெடுக்க முடியும். அதனால இப்பதான் சந்தோஷமா கை தட்டுறாங்க. எங்களுக்குமே நாங்களா முடிவெடுக்கவே முடியாது, கரெக்டா? நானா முடிவெடுக்க முடியாது, எதுக்கு வீட்டுல கேட்டுட்டு வந்து சொல்றேன்ட்டு வீட்டுக்கார மட்டும் போயிருக்காரு. இந்த மாதிரி கடவுள் வந்தாரு, வீட்டை விட்டு கிளம்புறேன்றாரு, ஏதாவது என்ன வர வேணுமோ கேட்க சொல்றாரு, என்ன கேட்கலாம்? இந்த வீட்டம்மா சொன்னாங்க, எங்க கேட்கறது கேட்குறீங்க, ஒரு 500 பவுனா கேட்டு வைங்க. தங்க விலையெல்லாம் 8000 தொட்டுருச்சு, 500 பவுனா கேட்டு வைங்க. அவர் பையன்கிட்ட போய் கேட்டாரு, என்னடா கேட்கலாம் அப்படின்னாரு. அப்பா எனக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கேளுப்பா, அதுவும் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகுற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜா கேளுப்பா. பொண்ணு கிட்ட கேட்டாரு, என்னம்மா கேட்கலான்னு. அப்பா எனக்கு நல்ல அமெரிக்கா மாப்பிள்ளையா கேளுப்பா, அமெரிக்கால போய் செட்டில் ஆகிற மாதிரி அமெரிக்கா மாப்பிள்ளையா கேளுப்பார். அந்த வீட்டுல இருந்த வயதான பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம வீட்டுல எப்பயுமே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும்னு போய் கடவுள்கிட்ட கேளுப்பான்னாங்க. அன்னைக்கு நைட்டு கடவுள் கனவுல தோன்றாரு, இவர் இதே வார்த்தையை சொன்னாங்க, எங்க வீட்டுல எப்பயுமே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் இருக்கணும்னாரு. இப்ப கடவுள் சொன்னாராம், உங்க வீட்டுல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இருந்து விட்டால் நான் ஏன் உன் வீட்டை விட்டு போறேன், எப்பொழுதும் நான் உன் வீட்டிலேயே தங்கி விடுகிறேன்னு கடவுள் நிரந்தரமாக தங்கினாராம். ஒவ்வொரு இடங்கள்லயும் காலம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு 2 விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சது. ஏன்னா நான் சார்ட்ட வரும்போதே கேட்டேன், எவ்வளவு நேரம் சார் நான் பேசணும்னு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க 10:30 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னாரு. அதனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு 2 விஷயம் தமிழ் சார்ந்து கேட்பதற்கு அத்தனை பேர் உள்ளார கேட்டாங்க. அவ்வளவு தமிழ் சார்ந்து நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே சார், இன்னைக்கு ரோட்டரியில் ஏதாவது ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க சார். நாங்க ஏன் தெரியுமா ரோட்டரி ரொம்ப முக்கியம், இந்த அமைப்பு ஏன் ரொம்ப முக்கியம், நாங்க நல்லவன்ற பேரே இன்னைக்கு மாத்திட்டாங்க சார், நல்லவன்ற பேரையே மாத்திட்டாங்க. சார் ரொம்ப நல்லவருங்க, காசு வாங்கிட்டாருன்னா வேலையை கரெக்டா முடிச்சிருவாருன்றான். இது என்ன லாஜிக்கே புரியல. நான் மதுரையில ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். நீங்க உங்களுக்கு பிசி போடவா எம்பிசி போடவா அப்படின்னு கேட்டாரு. 2க்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு. 500 ரூபா தான் வித்தியாசம் அப்படின்னாரு. இந்த சமூகத்தை யாரால் மாற்ற முடியும்னா, சேவை என்கிற ஒரு மனப்பான்மை தன்னுக்குள் வைத்து நிலையின்மை என்ற வாழ்க்கை நிலையற்றதுன்றத புரிந்த மற்ற மனிதர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகத்தான் நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று புரிந்த இப்படியான மனிதரால் மட்டும்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அவ்வை சொல்றாங்க, முருகர்கிட்ட முருகருக்கும் அவ்வைக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த அவ்வைட்ட முருகர் கேட்கிறாரு, இந்த உலகத்துல எது பாட்டி பெருசு? நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு வாங்க, தமிழ் எவ்வளவு அழகுன்றதுக்காக சொல்றேன், விஷுவலைஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த உலகத்துல எது பாட்டி பெருசுன்னு கேட்டாரு. அவ்வை சொன்னாங்க, தங்கம் இந்த உலகம் பெருசு, இந்த உலகத்தை பிரம்மா படைச்சாருன்றாங்க. ஒருவேளை பிரம்மா பெரியாளா இருக்கலாம், பிரம்மா திருமாலுடைய வயிற்றிலேருந்து வந்தாருன்னு சொல்றாங்க, திருமால் பெரியாளா இருக்கலாம், இந்த திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க, பார்க்கடல் பெருசா இருக்கலாம், இந்த பார்க்கடலை அகத்தியர் கமண்டத்துல அடக்கிட்டாராம், ஒருவேளை அகத்தியர் பெரியாளா இருக்கலாம், இந்த கமண்டலம் பூமியில இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க, இந்த பூமி ஆதிசேஷனுக்கு ஒரு தலை, ஒருவேளை ஆதிசேஷன் பெரியாளா இருக்கலாம், இந்த ஆதிசேஷனை சுருட்டி உமையாள் மோதிரமா மாட்டிக்கிட்டா, உமையாள் பெரியாளா இருக்கலாம், இந்த உமையாள சிவபெருமான் உடம்புல பாதி கொடுத்து வச்சுக்கிட்டார், சிவபெருமான் பெரியாளா இருக்கலாம். ஆனால் அந்த சிவபெருமானையே சக மனிதர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் தங்களுடைய இதயத்தில் சுருட்டி வைத்துக் கொண்டார்கள். எனக்கு தெரிந்து அந்த தொண்டர்கள் தான்ப்பா இந்த உலகத்தில் பெரியவர்கள்னு தமிழ் கத்துக் கொடுக்குது. பெரியது கேட்கும் தனி வடிவேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் தோன்றினோன், கரியமாளோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்து நடக்கம், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு தமிழ் கத்துக் கொடுத்துட்டு போச்சு. பணம் சம்பாதிச்சிடலாம் சார், பணம் சம்பாதிச்சிடலாம், ஆனால் பேருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. ஒரு பெரிய பணக்காரரு அவர் என்ன பண்ணாரு, அந்த கிராமத்து வழியா நடந்து போனார், மழை பெஞ்சது. அந்த வீட்டு வாசல்ல கேட்டார், ஒரு வீட்டு பக்கத்துல கேட்டார், என் செருப்பு இங்க போட்டுக்கிட்டுமான்னாரு. தாராளமா போட்டுக்கங்க, உங்க செருப்பு எங்க வீட்டு வாசல்ல இருக்கிறது நாங்க பண்ண புண்ணியங்க, போட்டுக்கங்க. அந்த பணக்காரர் 6 மாசத்துல செத்து போயிட்டாரு.
அவரை தூக்கிட்டு வந்தாங்க. கடைசியில சார் ஐயா கூட குடியாத்தத்துல இருந்து வந்தப்ப சொன்னாரு, பேர் தெரியாத எத்தனையோ பேருக்கு கடைசி காரியங்களை ரோட்டரி கிளப்பின் சார்பாகவும் அவர் தனிப்பட்ட முறையில் அவரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஐயா குடியாத்தத்துல இருந்து அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்துல நன்றி பாராட்டுறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுவரை 500 பேருக்கு கடைசி காரியங்கள் பண்ணிருக்கேங்கன்னு. எதுக்காக? பணம் சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஒரு நிறைவு வேணும்ல. அந்த இடத்துல ஒரு நிறைவு நிக்கணும்ல. ஒரு பெரிய பணக்காரரு செருப்பு போட்டுக்கிட்டாரு. 6 மாசத்துல அவர் இறந்து போனார். அவரை தூக்கிட்டு வந்தாங்க. அதே வீடு, அதே வாசல், அதே மழை. இப்ப அவங்க போய் கேட்டாங்க, இந்த பணத்தை இங்க இறக்கி வச்சுக்கிட்டான்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்கிற ஏறாமத அப்படின்னா. சாதாரண செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட இந்த மனித உடலுக்கு கிடையவே கிடையாது. ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லைனார். இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுப்பான்னு ஒரே ஒரு பாட்டை சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு உலக லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு பாட்டு கிடையாது. உலக லிட்ரேச்சர்ல கிடையாது. நம்ம தமிழ்ல மட்டும்தான் பட்டினத்தார்ன்ற அவர் எழுதின உடற்கூற்று வர்ணம் அந்த பாட்டினுடைய பேர். ஒரு மனிதன் உருவாகி கடைசி வரை அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு எழுதியிருப்பார். இது வரைக்கும் நீங்க பேச்ச கேட்கலானும் பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டு மட்டும் கேட்டுங்க. ஒரு மட மாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி தாமர முட்டு மாதிரி கரு உருவாகுமா. பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 நிறைந்த மடந்தை உதர மகின்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து. குழந்தை பிறந்தோடனே ஜாதகம் பார்ப்பாங்களாம். யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. தாய்ப்பால் குடிச்சோனையும் ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா. ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிறு போய் என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட. டவுசர் நிக்காதான். உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு சேர்ந்து நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆயிடும், என்ன பண்ணுவோம்? ஸ்கூல்ல சேர்ப்போமா? உயர்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரைகண்டு வளர்பிறை என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுமா. இந்த 16 வயசானா என்னப்பா பண்ணுவான்னு கேட்டாங்க. மயிர் மூடி கோதி அப்படி தலைய கோய் விட்டு போறான். மயிர் மூடி கோதி 60 நீல வண்டமிழ் தொண்டோட கண்பு புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து அப்படி காப்பு போட்டு போறான். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு. பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவானா. மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி. காசை கொண்டு போய் கொடுத்துருவானா. தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து, காசெல்லாம் இழந்து தேடிய தனங்களை வம்பில் இழந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து 2 கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து. அப்படியே ஒரு வயதான குரங்கு மாதிரி வருவதும் போவதும் ஒரு மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம். இவர் யார் தெரியுமாப்பா? எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தவர், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தவர், எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தவர். அவர் பெட்ல படுத்து மலச்சலங்கள் எல்லாம் அந்த பெட்லயே போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பார்த்தவனுக்கு. கலியுக மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் என்ற கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடி மாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன துந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. ஹார்ட் அட்டாக் வந்துருமா. நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவாங்கன்னு கேட்டாங்க.
உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகம் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தன் வந்து குனிந்து நொந்து மடியிலிருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து புது டிரெஸ் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தணிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் அடங்கி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேன்னு தமிழ் ஒரு பாடல் இருக்கு. இந்த மனித வாழ்க்கை ஒரு துளி நீரில் ஆரம்பித்து ஒரு பிடி நீரில் முடியக்கூடிய இந்த வாழ்க்கைய அர்த்தமுள்ள வாழ்க்கையாக எதுப்பா மாற்றுதுன்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் நம்மை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை ரோட்டரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தந்து கொண்டே இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய பாட்டை விவேகண்ணன் ஒரே வரியில சொன்னார். மனித வாழ்க்கை ஒரே மாதிரி தாங்க. காலையில எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டி பால். இவ்வளவு பெரிய பட்டினத்தார் பாட்ட ஒரே வரியில விவேகண்ணன் சொல்லிப்பார், எந்திரிக்காட்டி பால் அப்படின்னாரு. இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சேவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டி இந்த நல்ல தருணத்தை, இந்த அற்புதமான தருணத்தை கவிதை போல் இருக்கக்கூடிய ரோட்டரி குடும்பத்தில் என்னையும் ஒரு வார்த்தையாக பேச அழைத்தமைக்காக ரோட்டரியை சார்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தை நன்றி பாராட்டி பிரசிடென்ட் சார்ல இருந்து இந்த செக்ரட்டரி சார்ல இருந்து அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி இந்த இயர் மேஜிக் இயர் உண்மையிலேயே பல மாயாஜாலங்களை பல மேஜிக்கை உருவாக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி. அருமை அருமை அருமை. பெரிதினும் பெரிது கேள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் தொடங்கியவர் நமது ஈகை திறன், அதாவது அதுவும் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து பாராட்ட துவங்கி விளக்கின் மூலம் எண்ணுவது உயர்வு என்று மீண்டும் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி என்று உணர்த்தி நமது ரோட்டரியில் ஒற்றுமை வலிமையாம் என்பதை வியந்து இறுதியில் மந்திரம் வலிமை என்று நமது மேஜிக் இயரின் சேவையை புகழ்ந்த அன்புடன் முடித்துள்ள திரு மதுரை ராமகிருஷ்ணர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரகோஷத்தை கொடுப்போமா.